வாழ்ந்து எங்கிருந்து வந்தோமோ அல்லது எதிலிருந்து வந்தோமோ அதனோடு சென்று ஐக்கியமாவதற்கான வாழ்க்கை முறையை வாழ வேண்டும். இந்த ஜீவாத்மா இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து அந்த பரமாத்மாவோடு சென்று ஐக்கியமாக வேண்டும். ஆனால் அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? அதற்கு என்னெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது? மாயையில் சிக்கி நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சிந்திச்சோம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் எல்லாரும் அப்படின்னா, இந்த கலியுகத்துல நம்ம செய்யறது நம்ம நினைக்கிறது யாருக்குமே தெரியாது, யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு குருகுலம் இருக்கு. அந்த குருகுலத்துல நிறைய மாணவர்கள் இருக்கிறாரு. ஒரு குரு இருக்கிறார். அந்த மாணவர்கள் தினமும் குளிப்பதற்காக பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு நீர்நிலையில போய் குளிச்சுட்டு வருவாங்க. ஒரு நாள் அதே மாதிரி போறப்போ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கண்ணுல பக்கத்துல இருந்த அந்த மான் தோப்பு கண்ணுல படுது, மாம்பழங்கள். ஆசையில, சின்ன சிறுவர்கள் தானே, ஆசையில போய் ஆளுக்கு ஒண்ண தெரியாம, தோட்டத்துக்காருக்கு தெரியாம ஆளுக்கு ஒண்ண பறிச்சுட்டு வேகமா வந்துடுறாங்க குருகுலத்துக்கு. அப்ப வந்தோன்னா கையில வச்சிருக்கிறத குரு பாத்துடுறாரு. பார்த்துட்டு குரு கேட்பார், ஏதுப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பழம் அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, குருவே நாங்க குளிக்க போனால வர்றப்ப பக்கத்துல தோட்டத்துல இருந்துச்சு, அதனால யாருக்கும் தெரியாம நாங்க ஒண்ணு பறிச்சுட்டு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லப்ப குரு ஒண்ணுமே சொல்லல. அப்படியா, தோட்டத்துக்காருக்கு தெரியாம பறிச்சுட்டு வந்துட்டீங்களா? சரி சரி, அப்ப ஆசைப்பட்டு தானே பறிச்சுட்டு வந்தீங்க. என்ன பண்ணுங்க, இத போய் யாரும் பார்க்காம ஒரு இடத்துல ஒளிஞ்சு நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க வகுப்புக்குள்ள வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. எல்லா சிறுவர்களும் ஓட்டோட்டமா பிரிஞ்சு ஓடுறாங்க. ஏன்னா இன்னொரு சிறுவன் கூட பாத்திரக்கூடாதுன்ட்டு. ஒரு சிறுவன் மட்டும் உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிறாம இருக்கான். குரு பாக்குறார், எல்லாரும் போயிட்டாங்களா, நீயே கையில வச்சிருக்கையில நீ போய் வேகமா யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வாயே அப்படின்னு சொல்றப்ப அந்த சிறுவன் சொல்லுவான், இல்ல குருவே, அப்படி ஒரு இடம் எனக்கு தெரியலன்னுவான். என்ன சொல்ற, தோட்டத்துக்காரருக்கு தெரியாமல பறிச்சுட்டு வந்தீங்களா, அப்புறம் என்ன ஒரு இடம் இல்லையா உனக்கு, இதை திங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கலையா அப்படின்னு கேக்குறப்ப, இல்ல குருவே, அப்ப நான் அறியாமையில எல்லாரோட சேர்ந்து எனக்கு யாரும் தெரியாம, நான் தோட்டத்துக்காரருக்கு தெரியாம பறிச்சுட்டு வந்துட்டோன்னு நினைச்சேன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், இறைவன் இல்லாத இடம் ஏது, நான் எப்படி போய் யாரும் பார்க்காத இடத்துல சாப்பிட முடியும், அதனாலதான் நான் எந்திரிச்சு போகலைன்னு உட்கார்ந்து இருந்தானா. அதே மாதிரிதாங்க நம்மளும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை கண்காணிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு தான் நிறைய தவறுகள் செய்யறோம். அதனாலதான் இந்த கலியுகத்துல இவ்வளவு கஷ்டமும் நமக்கு வருது. திருமந்திரத்துலதான் மிக அழகான ஒரு பாடல், கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கங்காணியாய் களந்தெங்கும் நின்றானே, கங்காணி கண்டால் களவொழிந்தாரே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அப்படி கங்காணியாக எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் எல்லா இடத்திலையும் நீக்கமர இருக்கின்றான், அவன் என்னுள்ளும் இருக்கின்றான் அப்படின்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வருமானால் யாரும் தவறு இழைக்க மாட்டோம். இந்த விரதம் இருந்து போறோம், ஐயப்பன் கோயிலுக்கு கார்த்திகை மாதம் மாலை போட்டு ஒரு மண்டலம் 48 நாட்கள் விரதம் இருந்து அப்படி போய் 18 படி அந்த அடர்ந்த காட்டையெல்லாம் கடந்து நடந்து போய் புனிதமான அந்த 18 படியை ஏறி ஐயப்பனை தரிசிக்க போகும் பொழுது அந்த முகப்புல ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, தத்துவம் அசி. அதனுடைய பொருள் ஐயப்பன் சொல்றானாமா, என்ன தேடி வர்ற நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சொல்வதாக, ஐயப்பன் நமக்கெல்லாம் உணர்த்துவதாக அந்த வாசகம் எழுதப்பட்டு இருக்கும். அப்படி நமக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான், எல்லா ஜீவன்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை வருமானால் நமக்குள் இருக்கிற திரைகள் தானாக விலகும், அந்த இறைவனை காண முடியும், இறைவனை அடைய முடியும் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.